ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ், இது உங்கள் சபி சீக்ஸ் மற்றும் ரோமியோ ஆன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆஃப் சென்னை. இப்போ நம்ம வந்து கடை எங்கன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி ஃபோர்ட். அது பக்கத்தில் ஒரு சின்ன கோயில். ஹாய், சின்ன கோயில் என்ன பேர்னா மகாலிங்கேஸ்வரர் கோயில் தானே. சேம் அதே ஃபோர்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. நான் இப்போ அதை காட்டுறேன் போகிற வியூவை. இதுதான் கோயில் நினைக்கிறேன். இந்த சின்ன இடம் இருக்குது. கோயில் ஓப்பனில் இருக்கான்னு தெரில. சிவன் கோயில் ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 years 100 yearsக்கு மேலே தான் இருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு. குத்துப்பாக சொல்கிறோம். இதில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பயோகிராஃபி எதுவும் படிக்கலை. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமேன்னு வந்திருக்கோம். கோயில் உள்ள சாமி கும்பிட்டு வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இதுதான் டிக்கெட் கவுண்டர். ஆக்சுவலாக இப்போ 2 டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ டிக்கெட்டு? 25 தான் டிக்கெட். கட்ட டிக்கெட் கட்ட. ஓகே, என்ட்ரி ஃபீ 20, மியூசியம் 0. இல்லை ஏசி தெரில. ஏசிலாம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. ஏசி வைப்பாங்க. நம்ம முன்னோர்கள். ஐ திங்க் இதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். இருக்கலாம், தெரியல. ஆளுங்க நிற்கிற மாதிரி இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. ஐஜி ஏன்னா பார்க்கறா மதிக்கிறானா பார்த்தியா? நைஸ்ண்ணா. நம்ம இப்போ எங்கே எங்கடா இருக்கு தெரியல. வா போ, அவ்வளோதான். ப்ளூ டிக்கெட் பார்க்கணும். தம்பி வாப்பா. என்னன்றது தெரியாமலே நம்ம பார்த்துட்டு வரக்கூடாது. சரி ஓகே, அப்படியே போயெல்லாம் பார்த்துப்போம். அந்த காலத்து சிலைகள் இப்போ வரைக்குமே அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுடா ஒரு ஸ்டோன்லையும் அதான் என்ன நூற்றாண்டு முதல் கொண்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டு. 1500 15th to 16th century CE. ஆல்மோஸ்ட் 400 years. எல்லா சிலைகளும் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. அப்பத்தி உரல் டைப் இது. ராயல் ஃபிகர். இதுதான் வந்து அரசர் சிலை. இப்படி இருந்தாரு அரசர். ஆல்மோஸ்ட் இப்போ தான் உள்ளே வந்தோம். நிறைய இந்த அந்த காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுற சிலைகள், அப்புறம் வந்து என்ன பொருள் யூஸ் பண்ணாங்கன்றது வந்து கல்லை செதுக்கிலாம் வச்சுருக்காங்க. இது மெயின் என்ட்ரன்ஸ் அதை நினைக்கிறேன். நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. சொல்லுங்க ரோமியோ. திடீர்னு இந்த ஒன் டே ட்ரிப்ல இந்த இடத்த நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்னவோ? உங்களை தான் கேட்குறேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ரோமியோ. என்னன்னா, இப்போ அந்த காலத்துல இதை கட்டி 30 வருஷத்துக்கு மேல போர் செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல. அப்படி இருந்துமே கைப்பற்ற முடியாம கஷ்டப்பட்டு தான் கைப்பற்றி இருக்காங்க இந்த இடத்த. ஓகே, அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரலா கட்டி இது பண்ணிருக்காங்க. அங்க இருக்கு இல்லையா, அது வந்து குதிரை கட்டுற இடம். எது அங்க இருக்கு இல்லையா, இருங்க இப்ப காட்டுறேன், ஒரு நிமிஷம். அங்க இருக்க இடம் எல்லாமே, அது எல்லாமே வந்து குதிரை கட்டுறதுக்காகவே இருக்க இடம் மொத்தமே. ஓகே, முக்கியமா வந்து அரசர் இருப்பார் இல்லையா, அவர் யூஸ் பண்றதுக்காக பர்டிகுலரா இருக்க குதிரைங்க. அதுவும் வந்து அது வெயில் மழை இல்லாம உள்ள போய் ஸ்டே பண்ற மாதிரியான பிளேசஸ் எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. ஓகே,
அது என்ன இடம் தெரியல, எலிஃபென்ட் டேங்க் அப்படின்னு போட்டிருக்கு. யானை குளம். ஏய் பட்டணம் படிச்சிருந்தோம்ப்பா, நம்மளுக்குலாம் இதுதான் வரலாறு தெரியுமா? என்ன மேட்ச் எதுனே தெரியல. என்ன மேட்ச், என்ன டீம்? ஆனா குளம் இன்னும் கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஆனா ரொம்ப ஒன்னும் அழுக்கா தூசியா இருக்க மாதிரி தெரியல. இதுதான் அப்படியே பார்த்து கீழே போறதுக்கு. ஓகே, இதுதான் வந்து யானை குளத்துக்கு போற வழி. ஆக்சுவலா வாய மூட்டா. ஆனா இது செம்ம ஸ்பாட் ஒரு மாதிரி. பட் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா இவ்வளவு வெயில், பட் ஆனா இந்த நேரில் நிற்கும் போது பெருசா வெயில் தெரியல. அந்த ஹீட் இல்ல இந்த இடத்துல. ஒரு ஓப்பன் ஸ்பேஸா இருக்கறதுனால பெரிய அளவுக்கு ஹீட் தெரியல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற நம்ம போறதா ரூட், இது நம்ம தான் ரூட்லாம் கிடையாது. நிறைய முன்னோர்கள் இங்க இருக்காங்க. எங்க எங்க எங்கச்சி போறீங்க? இப்போ நாங்க நிக்க போறேன். 1 2 3. பெட்டிக்குள்ள போனவா இங்க வந்துட்டேன். கிருஷ்ணநாயக்க மன்னரால் கட்டப்பட்டது. 1,00,000 செங்குத்தா இருக்கு. அதான் பார்த்து அதுதான் சொன்னவங்களா அந்த பக்கம் போக சொல்லி. இந்த பக்கம் வழி இருக்கு இங்க பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது என்ன மாதிரி இடம்னே புரியல. பட் ஆனா இங்க பாரு, தெரியாமலே நம்ம சொல்லாம இருக்கலாமே. என்ன இடமாவும் இருக்கலாம், ராஜா குளிக்கும் இடமாகவும் இருக்கலாம். அந்த ராஜாவின் அந்தப்புறமாகவும் இருக்கலாம். ஏன்பா உடனே அவ்வளவு பாசா திரும்புறீங்க? அந்த வழியா போகும்போது இங்க வந்து ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு தெரியல. போய் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணா பார்த்தா காட்டுங்க. அப்படியே ஃபுல்லா வெறும் பாடி போகுது, ஹைட்டா போகுது. போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்றத. ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு என்னப்பா நீ போயிடுவேன். ஏன் உயிர் முக்கியமா இல்லையா? படிலாம் ரொம்ப சின்னதா இருக்கு. மேபி அப்ப பெருசா இருந்திருக்கலாம். ஓகே, என்னடா பூட்டி வச்சிருக்கீங்க கஷ்டப்பட்டு வந்தா? எந்த பயனும் இல்ல. இந்த இடம் என்ன தெரியுமா இருக்கும்? மேபி டெரஸ். மேபி இந்த இடம் வந்து இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்கு மேல நிப்பாங்க தெரியுமா? இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அம்பு வீரர்கள், அதாவது வில்லம்பு வீரர்கள்லாம். மேபி அது மாதிரி இடமா இருக்கலாம். இறங்கும். என்னன்னு தெரியல. நம்ம போயிட்டு வந்தோம்ல தானிய கிடங்கு. தானிய கிடங்கு அது. அதான் மேபி மேல அப்ப தானியம் காய வைக்கிறமோ. தானிய கிடங்கா இருந்தாலும் அதை கொள்ளடிக்க வராங்க அப்படின்னா பாதுகாக்கிறதுக்கா மேல மெயின்டெனன்ஸ்க்காக தேவைப்படும். ஓகே, வேணுகோபால டெம்பிள் வந்து இதுதான் பஜனை கூட. கண்டதே கிரிக்கெட் வச்சுக்கிறானுங்க பையனுங்க அங்க அங்க. இந்த கோயில் பழைய கோயிலோட கற்சிலைகள் பார்த்தீங்கன்னா பெருமாள் அண்ட் அவங்களோட 2 ஒய்ஃப். எஸ், பெருமாள் தான் அது. வந்துட்டேன். ஓ, இங்க வழி போகுது பாரு. பழசு மாதிரியே இல்ல, இப்ப கட்டின மாதிரி இருக்குல்ல இந்த இடம்லாம். வரவே இல்லை. கமலக்கன்னி அம்மன் கோயில். இருடா வாடா அம்மா.
இது மாதிரி கல் இப்போ நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த கல் என்னன்னு தெரியல. ஒரு 4 முகம் இருக்கு. கிளியராக பார்த்தா தெரியாது இல்லை, 4 முகம். ஒரு ஆடு முகம் மாதிரி இருக்கு. மேபி அப்போ பலி கொடுக்கறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ண கல் அப்படி எதனா இருக்கலாம்னு தோணுது. கருப்பு சாமி அந்த மாதிரி இருக்கு அந்த ஃபோட்டோ பார்க்க. விநாயகர் ஒரு தெரில, இந்த சாமி தெரியல. மேபி அம்மன் கோயிலில் தான் இருக்கு. இங்கே ஒரு தனி ஒரு அம்மன் சிலை மட்டும் இருக்கு. ஆனால் அம்மன் சிலை இல்லடா, இல்லையே. சங்கு சக்கரம் ரெண்டுமே இருக்கு பெருமாள். பட் கீழே இருக்கவங்க கிட்ட கையில் சங்கு இருக்கு. பட் ஆனால் லேடிஸு அது என்ன சாமின்னு தெரியலையே சுத்தமாக. துர்கை அம்மன் அந்த மாதிரி இருக்கலாம் இது. ஓகே சரி, ஓகே பார்ப்போம் என்னன்றத. ஓகே பெரியவங்களுக்கு யாருமே இல்லை இந்த இடத்துல. நாங்கள் 2 பேர் தான். ஆனால் ஒரு மாதிரி அதான். பட் ஆனால் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி ஹாண்டிங்காகவும் இருக்குது. சுற்றி மரம் அது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அங்கே வரும். பட் ஒரு மாதிரி ஜாலியாக த்ரில்லிங்காகவும் தான் இருக்குது. அதான் ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கே தவிர்த்து ஒரு மலை மேலே ஏறுற ஃபீலே இல்லை. ஆக்சுவலி மலை மாதிரியும் இல்லை இது. அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுற்றி இருந்தால் காடு, சுற்றி காடு மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பாப்பா என்ன பார்த்துன்னு தெரியாது. அங்கே தான் வந்துட்டு சுற்றி காடு இருக்கிறது, திடீர்னு ஃபால்ஸ் அது மாதிரி இருக்குமே தவிர்த்து இது வந்து நல்லா ஒரு ஃபுல்லாக கல் மாதிரி திடீர்னு உள்ளே போனால் காடு மாதிரி இருக்குது. நடுவுலேயே வந்து ஒரு குளம் இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த இடம். கண்டிப்பாக மஸ்ட்டு வர வேண்டிய ஒரு இடம் இது. ஒரு சின்ன ட்ரை ஒன்றும் பெருசாக ஒரு ஜாலியாக இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் பெருசாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பெட்ரோல் போட்டு வந்தோமா, 25 ரூபா டிக்கெட். 25 ஆமாம், உள்ள என்ட்ரி டிக்கெட் 25 தான். 25 தான். பார்க்கிங்லாம் காசு கிடையாது. டிக்கெட்டை போட்டுமா சும்மா ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட வந்தோமா. தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான். இல்லை ரூட் அவ்வளோதான்டா. எதுக்கு வந்து பார்த்து போ தெரில, பார்த்துப்போ. அப்புறம் மஞ்சுமேல் பாய்ஸ் சுபாஷே லூஸ் அடிக்கிறா. இருந்திருக்கலாம் இது. நம்ம அங்கே ஒரு எதுவும் போல, ரொம்ப தூரம் போல. கொஞ்சம் தூரம் போயிடா, போய் பார்ப்போமா. தாம்பரம் மொத்தம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. கீழே இருந்துச்சு, மேலே இருக்குமான்னு தெரில. மேபி இருக்கலாம். நேரத்தில் தனியாக வராதிங்க, கூட யாருன்னா ஒருத்தர் கூட்டு போவாங்க. முக்கியமாக லேடிஸ் யாருன்னா வரீங்கன்னா கூட ஒருத்தர் 2 பேர் கூட்டினாங்க. ஒருத்தரை நம்பி சேஃபாக தான் இருக்குது. சேஃபாக தான் அப்படி அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறலாம் யாராலையும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது காட்டுக்குள்ளே வந்துட்டு. இன்கேஸ் இங்கே யாரும் இல்லை, எதனா ஒன்றா கூட யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு ரிஸ்க்கும் இங்கே இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக போகிற ரூட்ஸ் எல்லாமே வேறு தான். அங்கே மேலே போகணுன்னா அங்கே தான் போவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து சுற்றி நம்மளுக்கே தெரியாமல் நிறைய இடங்கள் இருக்கீங்க. நம்மளுக்கு தொலைஞ்சா கூட நம்மளுக்கு தெரியாது இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோன்றது. இந்த மாதிரி செடிங்க இருக்காடெல்லாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துங்க. முடியல, ரொம்ப எவ்வளோதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு வர்றது. ஆஞ்சநேயர் சிலை அழகா அதுலேயே என்னது ஆஞ்சநேயர் சிலைடா. அதுலேயே செதுக்கி விளக்குக்கும் அங்கேயான வச்சிருக்காங்க. எஸ், இன்னும் இவ்வளோ தூரம் ஏறுது. செங்குத்தாக இருக்கு, கொஞ்சம் பார்த்து. மேலே வந்துட்டோம். எல்லாரும் பார்த்து விக்கில இறங்கிட்டு இருக்காங்க. சேஃபாக போகுது. பிரிட்ஜு மாதிரி இருக்கு. பிரிட்ஜே தான் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓட்டெல்லாம் இருக்கு. ஏன் வீட்டு தாங்கமான்னு தெரியல. இங்கே வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மரம் பாடுறா தனியாக அழகாக இருக்கு. எடுக்க முடியாது. இது மேபி படத்துலலாம் பார்ப்போம்ல,
இப்படி தூக்குற மாதிரி பாலம். ஆமாம், இது க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். இருக்கலாம், அதான் தெரியும். இங்கே நாங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்கலாம் மட்டும்தான், எங்களுக்கும் ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னன்றது தெரியாது. இப்போ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா தானிய கிடக்கு. நம்ம எப்படி கீழே அவ்வளோ பெரிய இடம் பார்த்தோமோ ஃபுட்டுக்கு அவ்வளோ சேஃப்டி இந்த இடத்துல. ஏன்னா இப்போ போர் நடந்தது அந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு பறிக்கப்படுற பொருள் பார்த்தீங்கன்னா உணவும், அப்புறம் வந்து அங்கே இருக்க நகை, காசு, தங்கம் அது மாதிரி. அதனால் உணவுக்குன்னு அவ்வளோ சேஃப்டான ஒரு இடம் மட்டுமே இருக்குது. நம்ம கீழே அவ்வளோ பெரிய இடத்த பார்த்தோம், 2 இடம் பார்த்தோம், அது மாதிரி மேலேயும் கொடுத்துருக்கு இருக்குது. இப்போ நம்ம போகிறது என்ன இடம்னு தெரில. இது வந்து ராஜகிரி மலை உச்சிக்கு செல்லும் வழி. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த ஃபோர்ட்டோட எட்ஜுக்கு வந்துட்டோம். எட்ஜ் இன் சென்ஸ் டாப்புக்கு. இப்படி தான் சொல்லி மோட்டிவேட் ஆக வேண்டியதாக இருக்குது. வந்தாச்சுன்ட்டு இந்த தீரன் அதிகாரம் ஒன்றில் சொல்லுவாங்க, இன்னும் எத்தனை கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர். அது மாதிரி we are at the edge. அவ்வளோதான், டாப்புக்கு வந்தாச்சு ஒரு வழியா. இதுதான் ஆடியன்ஸ் ஹால் போட்டிருக்காங்க. பாரு பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் இதுதான். நம்ம கீழேருந்து ஒரு வீடியோ பார்த்துருப்போம், கீழேருந்து ஒரு இடத்த பார்த்துருப்போம். இங்கே தான் நம்ம போகிறோன்றது. அது இதோ இருக்கு நம்ம வர வேண்டிய ஃபோர்ட். அட்லாஸ்ட் வந்தாச்சு. அப்பலாம் கீழே அதற்கு ஸ்டெப்ஸு அப்படி இறங்கி நல்லா இருக்கு. ரோமியோக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, எடுக்கட்டும். இந்த இடத்துக்கு பேர் ரங்கநாத டெம்பிள், ஆல்மோஸ்ட் பெருமாள் கோயில். இதுதான் டாப்பில் இருக்க பெல் டவர். பெல் டவர் இந்த சென்ஸ், அதாவது இப்படி எச்சரிக்கை அப்படின்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு ஆளுங்க உள்ளே வராங்க அப்படின்னா அது எச்சரிக்கிறதுக்கான ஒரு இடம். இங்கேருந்து அடித்தாங்க, அந்த மணி அடித்தாங்கன்னா இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருக்கும் கேட்கும், அவங்க உஷாராகிடுவாங்க. இதுதான் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. ஹாய் கைஸ், ஒரு வழியாக மேலே வந்து பார்த்தாச்சு. ஓகே தான், ஒரு ஆனால் நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும். அண்ட் இப்போது முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக கீழே இறங்கி போகிறோம். நம்ம நிறைய இடத்துக்கு போவோம், ஆனால் இதே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எங்கேயும் வரும் எனக்கு கிடைக்கல. மேபி உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆமாம், நாங்களும் இது மாதிரி நிறைய இது ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணி 2-3 இடத்துக்கு போயிருக்கோம். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மிஸ்டேக்ஸாக இருக்கு. நம்ம சென்னையிலே இருந்துட்டு இது மாதிரி ஒரு இடத்த மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். எனக்கு கேட்டால் அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணாமல் விடுறதுக்கு ஜஸ்ட் ஒன் ட்ரை இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இறங்கிட்டு கீழே என்ட்ரன்ஸ் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய். பட் இங்கே வரவங்க ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க, எத்தனை மணிக்கு வரலாம் எப்படின்றத. ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. சுற்றி மோஸ்ட்லி நம்ம சென்னை சிட்டியில் நிறைய வந்து இந்த டிராஃபிக்கு சுற்றி பில்டிங் அதை பார்த்தே நம்ம மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். இங்கே ஒரு நாள் வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குது, எந்த வித இதுவும் இல்லை. ஒரு மாதிரி உள்ள என்ட்ரு ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக தான் இருக்கும். சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரு, எந்த வண்டி சவுண்டே இல்லை, வெறும் நம்ம இந்த பறவைங்க, இந்த மிருகம் கத்துற சவுண்டு, புறா, இந்த செடி அதெல்லாம் தான் இருக்கே தவிர்த்து ஒரு மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளான் பண்ணுறத கரெக்டாக காலைல முடிஞ்ச அளவுக்கு 9 o'clock வந்தீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குங்க. வந்தீங்கன்னா கூட ரிலாக்ஸாக உட்காந்து பேசலாம். இப்போது ஆள் யாரும் கூட கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய இடத்த பார்க்கலாம். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரிலாம். அதனால் அதே இடத்துல வரும்போது முக்கியமாக தண்ணி ஒன்று எடுத்துக்கோங்க.
தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நடந்து இதுவாக ரொம்ப ஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஹைட்ரேட்டடாக நம்ம இருக்கணும். வாட்டர் ரொம்ப முக்கியம். ஏன் சொல்கிறோன்னா நம்ம எடுத்துகிட்டு வரல. நம்ம எடுத்து நாங்கள் எடுத்து வரல, அனுபவத்தினால நாங்கள் சொல்கிறோம். ஹாய் கைஸ், ஒரு வழியாக கீழே இறங்கி வந்தாச்சு. ஒரு வழியாக இந்த ஒன் டே ட்ரிப்பை முடிச்சிட்டோம். மார்னிங் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? வீட்டில் இருந்தா வீட்டில் 5:30 போல் கிளம்பணும். இங்கே ரீச் ஆனதே ஒரு 9:30 போல் ரீச் ஆயிருக்குமா? 9 o'clock ரீச் ஆயிருப்போம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1:15. ஆல்மோஸ்ட் ஹாஃப் டேல வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு. இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்து இருக்கு, பட் ஆனால் வந்து சுத்த முடியாது. இன்னொரு இடம் அந்த ராணிக்கோட்டை போகலாம். பட் ஆனால் இது ஏறிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். தண்ணி இல்லை, தண்ணி இல்லாமல் ஏற முடியாது. வாட்டர் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் எதனா சாப்பிட்டுருக்குங்க, சாப்பிட்டு ஏற ஆரம்பிங்க. அண்ட் ஆமாம். அண்ட் see you in the next video guys. Bye. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு